வணக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு சிலருக்கு முக்கியத்துவம் குறைக்கப்படும், சிலர் எதிர்பார்க்காத சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கனிமொழியை சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தோக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பவே இல்லை. ஒருவேளை திமுக ஜெயிச்சிரும், எப்படியாவது ஜெயிச்சு திரும்ப ஆட்சியில் உட்காந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே முழுக்க முழுக்க ஒரு தோல்வி, எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தான் பெற முடிஞ்சது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா, சபரீசன் எடுத்த முடிவுகள், சபரீசன் எடுத்த கலாய்வு, சபரீசன் எடுத்த ஐடிவி, அந்த செயல்பாடுகள் எல்லாமே சுத்தமாகவே உதயநிதிக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. செஞ்ச பிறகுமே திமுக தோக்குது அப்படின்னா இவர் சரியான முறையில் அதை வழி நடத்தலை. எங்கேயோ இருந்த ஒரு தாவேக்கா பூச ஆரம்பித்த ஒரு கட்சி விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ரொம்ப அசால்ட்டாக தூக்கி கொடுத்த மாதிரி தெரியுது. இது ஏன் அவர் கணிக்க தவறிட்டார் அப்படிங்கிற கோபம் சபரீசன் மேலே இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த முடிவை பரிசீலனை அப்படின்னா கனிமொழிகிட்ட தான் பரிசீலனை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாட்ட ஸ்டாலின்கிட்ட பரிசீலனை பண்ணுறாரு. அதே போல் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். சபரீசனுக்கு செக் வச்சுட்டார். சபரீசன்ட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, இனிமேல் சபரீசன்ட்ட பேசி என்ன ஆக போகுது, ஜெயிக்க வைக்க வேண்டிய இடத்துல ஜெயிக்க வைக்காமல் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு உதயநிதிக்கு இருக்குது. இன்னமும் சபரீசன் மேலே கோபத்தில் இருக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, கருணாநிதியோட மகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் சரி, வாரிசு அப்படிங்கிற அடிப்படையிலும் சரி, கனிமொழிக்கு டெல்லி வரைக்கும் ஒரு தனி லாபியே உண்டு, தனி சாஃப்ட் கார்னர் எல்லாத்துக்குமே உண்டு. அதே போல் 2006 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பார்த்திங்கன்னா, கலைஞரோடு சேர்ந்து தான் அவங்க பிரச்சாரமே பண்ணாங்க. அப்போது திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவோட தலைவராக இருந்தாங்க. தொடர்ந்து 2 முறை மாநிலங்களவை எம்பியாகவே இருக்கிறாங்க. அப்புறம் 2015 திமுகவோட மகளிர் அணி செயலாளராக இருந்தாங்க. 2017 கலைஞர் மறைஞ்சார். மறைஞ்சதுக்கப்புறம் கட்சியில் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் என்ட்ரி. கனிமொழிக்கு இந்த சமயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா உதயநிதிக்கான முக்கியத்துவம் தானாக குறைஞ்சிரும். இல்லை உதயநிதியை இவங்க அரசியலில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க, எல்லா இடத்துலையும் பழக்கமாக இருக்கிறாங்க, உதயநிதியை டம்மி ஆக்கிடுவாங்க. நம்ம பையன் தான் முக்கியம், அவனுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எதிர்பார்த்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் சீனியர்கள் சிலரும் உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திமுகக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. கனிமொழி சைடு ஒரு டீமு, கனிமொழி ஆதரவாளர்கள் ஒரு டீமு, அதே போல் பார்த்திங்கன்னா உதயநிதி ஆதரவாளர்கள் ஒரு டீமு. ஆனால் கனிமொழிக்கு பெருசாக அவங்க தந்தை உயிரோடு இல்லை, கலைஞர் உயிரோடு இல்லை. இருந்திருந்தால் ஒரு வேளை கனிமொழிக்கான முக்கியத்துவம் கிடச்சிருக்கும். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறனால அவங்களும் வேறு ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நிறைய பேர் கட்சியில் இருந்த சீனியர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக கொடுத்தாங்க. அப்போ ஸ்டாலின்கிட்ட என்ன செஞ்சாங்க, உதயநிதி கட்சிக்குள்ளே வராரு, அரசியலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க இவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு கனிமொழி ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க, அவரை ஓரங்கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணி கனிமொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது ஸ்டாலினுக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, உதயநிதியை நம்ம மாநில அரசியல் கொண்டு வரோம், கனிமொழியை மத்திய அரசுக்கு அரசியல் பண்ண விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் கனிமொழியை எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே எம்பி ஆகி அங்கே டெல்லிக்கு போனால், அங்கே போனோன்னே இவங்களுக்கு தலைமை பதவி கிடச்சிருமா, இல்லை டெல்லியில் போய் எல்லாத்தையும் சந்தித்து பேசக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுமா அப்படிலாம் இல்லை. அங்கேயும் பார்த்திங்கன்னா டிஆர் பாலு, அவர் அரசியலில் சீனியர், அவர் அங்கே செக் வைக்கிறாரு. கனிமொழியை சுதந்திரமாக செயல்படவே விடலை. என்னன்னு பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறமா ஒரு மகளிர் அணி தனி லாபியை உருவாக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவங்களுக்கு திமுக தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. ஆனால் அவங்க மகளிர் அணிக்குள்ளே தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி இவங்க திமுக உடைக்க முயற்சி செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. பார்த்தாங்க, சரி அந்த சமயத்தில் நம்ம கனிமொழிக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பொதுச்செயலாளராக ஆக்கிவிட்டாங்க, துணை பொதுச்செயலாளராக ஆக்கிவிட்டாங்க. ஆனால் இது வரைக்குமே கனிமொழியோட ஆதரவு பெருசாக திமுக தலைமைக்கு தேவைப்படலை. இப்போ தேவைப்பட்டு தானே ஆகும். ஏன்னா திமுக அரசு பெண்களுக்கான பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சா, பெண்களுக்கு புரிஞ்சுதா, பெண்கள் மனசில் கொண்டு போய் அதை சேர்க்க முடிஞ்சுதான்னா சேர்க்கலை. திமுக செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதுதான். ஐடி விங்கம் பண்ண தப்பு அதுதான். ஆனால் திமுக கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனால் இதே சமயத்தில் கனிமொழி திமுக தலைமை மேலே அதிருப்தியில் இருந்தனால அவங்களும் பெருசாக இதை கொண்டு போய் எங்கே கூட்டம் நடந்தாலும் எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் அங்கேயும் போய் அவங்க சேர்க்கலை. சபரீசன்ட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த ஐடி விங்கம் பார்த்திங்கன்னா பெருசாக இதை மக்கள் மனசில் கொண்டு போய் திணிக்கலை. அதெல்லாம் கொண்டு போய் திணிச்சிருந்தாங்க அப்படின்னா, சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை திமுக ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் திரும்ப திரும்பவும் அவங்களுக்கு வருது.
அதே போல் இப்போ கனிமொழி எம்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சும்மா இல்லை, அங்கே மேலே பாஜகட்டையும் சரி, காங்கிரஸ்டையும் சரி, சமாஜ்வாடி கட்சிகிட்டையும் சரி, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகிட்டையும் சரி, ஒரு கலைஞரின் மகள் அப்படின்னு சொன்னால் கனிமொழி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், கலைஞரோட பொண்ணு பாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படியே கட்சி தலைவர்கிட்ட எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய செல்வாக்கை ஏற்படுத்திக்கிட்டாங்க. கலைஞரின் மகள் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கை ஏற்படுத்திட்டாங்க. என்னதான் கட்சியில் சீனியர்கள் டிஆர் பாலு, திருச்சி சிவா, ஆர் ராசா இந்த சீனியர்கள்லாம் இருந்தாலும் இவங்க மூலமாக வந்து தனக்கு ஒரு முக்கியமான பதவி டெல்லியில் கொடுக்கல அப்படின்னாலும் இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கலைஞரின் மகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கனிமொழி வந்து எல்லா தலைவர்கள்ட்டையும் அவங்க செயல்படுவாங்க. தனிப்பட்ட முறையில் தனக்கான ஒரு பவர் சென்டரை கனிமொழி சைலண்ட்டாக உருவாக்குனாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பயன்படுது. கனிமொழியை வச்சு நம்ம வந்து டெல்லியிலேருந்தும் சரி, மாநிலத்திலும் சரி செயல்படலாம். பெண்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தியை, திமுக மேலே இருக்க அதிருப்தியை போக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கு ஆட்சி அமைச்சிருச்சு, சட்டமன்றம் கூடிருச்சு, முதலமைச்சர் பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. அவர் விமர்சனம் வந்து சட்டமன்றத்திலேருந்து பண்ணக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உடனே என்ன செஞ்சிட்டாரு, பதிலடி தராமல் வெளியேறிட்டாங்க. வெளியேறினது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா இவங்க திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை 2 நாளில் நாங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க பேசுனது, அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கல்ல, ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் இவங்க எப்படி ஊழல் ஒழிக்க முடியும்? அங்கே இடத்துல வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுவும் திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லும்போது திமுக ஊழல் பண்ணுச்சுங்கிற சொல்லுங்கள், எங்கே ஊழல் பண்ணுச்சு, ஏது ஊழல் பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். பொதுவாக திமுக ஆட்சியில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊழலை நாங்கள் ஒரே மாதத்தில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய திமுக இல்லைங்க. இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியே வந்த பிறகு தான் உதயநிதிக்கு புரிஞ்சுது, நம்ம பண்ணது தப்பு, நம்ம வெளிநடப்பு செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே இருந்தே முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்தார். இப்போ வந்து திமுக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இதுலேருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளால் செயல்பட முடியாது. ஒரு சைடு நம்ம, இன்னொரு சைடு உதயநிதி, இன்னொரு சைடு ஸ்டாலின், இப்படி 3 பேருமே 3 டைரக்ஷனில் திரும்பி செயல்படணும். சபரீசனை மட்டும் எக்காரணத்தை கொண்டோம் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவு எடுத்துட்டாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ ஸ்டாலின் வர்றாரு, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட வந்து பேசுகிறாரு, இது மாதிரி மறுசீரமைப்புக்கு குழு அமைச்சிருக்கிறேன், அவங்க கொடுக்குற ரிசல்ட்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அத்தைகிட்ட பேசுனீங்களா, அவங்ககிட்ட பேசாமல் என்கிட்ட பேசுனீங்கன்னா அது தப்பாக போயிடும், நீங்கள் இனிமேல் அவங்கள்ட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா ஸ்டாலினுக்கே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வந்தார், திமுகக்குள்ளே வந்தார். திமுகக்குள்ளே வந்தோன்னா அவருக்கு வந்து சில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சி ஆட்சியில் உட்காரோம், நீங்கள் சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது ஓகே. அப்படி இல்லைனாலும் கட்சியிலேருந்து முக்கியமான ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. துணை முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ துணை முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ் கொடுப்பாங்களான்னா அது டவுட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சம்பந்தமாக உதயநிதிட்ட பேசியிருக்காரு. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா 3 முறை அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதல்வர். அவர் நம்ம கட்சியில் வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு பதவியை வாங்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு வந்து துணை பொதுச்செயலாளர் பதவி ஏற்கனவே தரேன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த பதவி கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. என்கிட்ட பேசாதீங்க, இது சம்மந்தமாக எனக்கு எந்த முடிவு எடுக்கணும் தெரியாது, நீங்கள் அத்தைகிட்ட கனிமொழிகிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனிமொழி தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தார், இப்போ தான் கட்சியில் வந்து தேர்தல் சமயத்தில் வந்து சேர்ந்தார். சேர்ந்த பிறகு அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயித்தாலும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நீங்கள் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அவர் முன்னாடி இருந்த பதவிகள் குழு மூலமாக கொடுக்குறது, இல்லை நீங்கள் தேர்தல் சமயத்தில் அவர் வந்து கட்சிக்குள்ளே சேரும்போது அவருக்கான கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் இப்போது ஓபிஎஸ்க்கு துணை பொதுச்செயலாளர் பதவி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிக்கும். யாரை பாதிக்கும்னா திமுகவுக்காக உழைச்சாங்க பாருங்கள், காலங்காலமாக திமுக கட்சி மட்டுமே நம்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அப்போ அவங்கள வந்து என்ன செய்யும், வேறு கட்சியிலேருந்து வரவங்களுக்கு டக்குன்னு உடனே திமுகவில் போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க. நம்மளோட உழைப்பெல்லாம் வீணாக போச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வரும்ல, அந்த ஆதங்கம் கட்சிக்காக உழைக்காமல் அவங்கள அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போக வைக்கும். இது வந்து நம்ம கட்சிக்கு நல்லது கிடையாதுல்ல. கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்கள, அவங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி இன்னொரு ஆங்கிளில் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது உதயநிதிக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. கட்சியிலேருந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு உடனே நம்ம கொடுக்க வேணாம், நீங்கள் அத்தை சொல்கிறதே கேளுங்க, இப்போதைக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க.
அதே போல் வந்து கட்சியில் இருக்கிற சீனியர்களும் வந்து இந்த தோல்விக்கு ஒரு காரணம் தான். அவங்களுடைய அந்தந்த தொகுதியில் அந்தந்த வட்டாரங்களில் அவங்க பண்ண அராஜகம் போக்கு இதெல்லாம் வந்து மாற்றிருக்கணும். இதெல்லாம் வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக போயிடுச்சு. திமுக மேலே அதிருப்தியாக இருந்தவங்க எல்லாருமே பெரிய அளவில் வந்து அப்படியே விஜய்க்கு ஓட்டாக போட்டுட்டாங்க. அதிமுகவும் ஒன்றும் பெருசாக செயல்படுக்கல. அவங்களும் அதிருப்தியாக இருந்தவங்க எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து உதயநிதிக்கு இருக்குது. அதனால் வந்து இனிமேல் வந்து கட்சியில் இருக்க சீனியர்கள் செயல்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணும். செயல்பட்டு அவங்க என்னென்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கணும். தொகுதியில் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படின்னு உதயநிதி ஒரு முடிவு எடுத்துட்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நடந்து முடிஞ்ச தேர்தலில் தலைவரோட மாப்பிள்ளை இருக்கார்ல சபரீசன், அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்விக்கு காரணமாக ஆயிடுச்சு. இது எனக்கு எதிரியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியை ஓரம் கட்டினதும் திமுகவுக்கு பலகீனமாச்சு. திமுக மீட்டெடுக்கணும் அப்படின்னம்னா கனிமொழியை தவிர வேறு யாருமே பெருசாக நமக்கு வேணாம், சபரீசன்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா சபரீசன் என்ட்ரி ஆனார். போய் மாடியிலேருந்து அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தாரு. கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை. இவர் எதுக்கு வந்து சட்டமன்றத்துக்கு வர்றாரு? கட்சியில் இன்னும் ஏதாவது அதிகார மையமாக நான் தான் செயல்படுறேன் அப்படின்னு திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறதுக்காக பண்ணுறாரா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உதயநிதி வந்து வீட்டில் வந்து கொதிச்சிட்டாராம். அந்த மாதிரி ஒரு கொதிப்பு கொதிச்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் ஒவ்வொருத்தங்க சிலர் கட்சியில் இருக்க சீனியர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிறந்த நாள், இப்போ திருமண நாள் இப்படின்னா நேரடியாக வந்து சபரீசனுக்கு ஒரு சால்வியை பொத்திட்டு வாழ்த்து பெறுறத ஒரு வழக்கமாக வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பிடிக்கல, சுத்தமாக அவருக்கு உதயநிதிக்கு பிடிக்கல. சபரீசனை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதனால் வந்து சபரீசன் வந்து செயல்பாடுகள் சரியில்லை. அவரை நம்பினது நம்ம களத்தில் இறங்கியிருக்கலாம். நமக்கு தான் உண்மையான வேதனை இருக்குது. அந்த வேதனை வழியெல்லாம் நமக்கு தான் இருக்குது. அவருக்கு ஒன்றுமே பெருசாக தெரியல. கனிமொழியை வந்து நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரணும், சபரீசனுக்கு ஒரு செக் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும், கனிமொழியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் வந்து யாரோட கூட்டணி வைக்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால வந்து அவங்க மூலமாக நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாம். காங்கிரஸே நம்பிட்டு இருக்க, காங்கிரஸ் வந்து நம்பினோம், காங்கிரஸ் போயிடுச்சு. எவ்வளவோ தடவை பாஜக வந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க, காங்கிரஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு மாநிலத்துக்கு தேவையான அனைத்து உதவியும் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னோம். நல்ல வேளை அவங்க தாவேகா சைடு போனது. அங்கிட்டு போன பிறகு தாவேகாவுக்கு மத்திய அரசு எந்த நிதி உதவியும் செய்யாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கனிமொழி மூலமாக டெல்லியில் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து கனிமொழி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துருக்காரு. அமித்ஷா எப்போ பார்த்தாலுமே அங்கே நாடாளுமன்றத்தில் பார்க்கும்போது கூட கனிமொழிகிட்ட நின்று ஒரு நிமிஷமாவது பேசிட்டு போவார், நலம் விசாரிச்சுட்டு போவார். அதனால முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கனிமொழி இருக்கிற இடத்துக்கு சைடு போனாங்க அப்படின்னா கனிமொழிகிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு கனிமொழி வந்து எல்லா தலைவர்களோட நல்ல பழக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு வேளை ஒரு டிஆர் பாலு அவர் செயல்படுறாரு, அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற சூழ்நிலை மாறி இப்போ வந்து கனிமொழி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, திமுகனா கனிமொழி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி விட்றாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் சமீபத்தில் நிர்மலா சீதாராமனை கனிமொழி சந்தித்து பேசியிருக்காங்க. நிர்மலா சீதாராமனுக்கும் கனிமொழிக்கும் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, பகை இல்லை. ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக தமிழக அரசியலில் குறித்து ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்படின்னா திமுக பாஜக உறவு வந்து மேம்படுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் செஞ்ச துரோகம், காங்கிரஸுக்கு வந்து இனிமேல் நம்ம கட்சிக்குள்ளே இடம் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க வேறு வழி தேடணும். திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு தான் வைக்கணும். அப்படி திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிற இது வரைக்கும் வச்சதில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, வச்சுருக்காங்க. வாஜ்பாய் காலத்துலேயே வச்சுருக்காங்க. அதனால் வந்து திமுக தாவேகா இவங்க இந்த சைடு வந்து இந்திய கூட்டணிக்குள்ளே வரணும்னு திரும்ப பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, கனிமொழி வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவர் வந்து திமுகவும் தாவேகாவும் இந்திய கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு பல்வேறு அரசியல் கணக்குகள்லாம் ஓடிச்சு. திமுக ஒரு சைடு, அதிமுக ஒரு சைடு. நாங்கள் யாராவது 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க ஆட்சி அமைச்சிருவோம், 2 பேருமே மாற்றி மாற்றி நம்ம பெருசாக வந்து சண்டை போட்டுக்க போகிறதில்ல, ஊழலை பற்றி பெருசாக எடுத்து பேச போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. மக்கள் அதெல்லாம் வேணாம்ப்பா, நாங்கள் வந்து விஜயை நாங்கள் முதலமைச்சராக்கி கொஞ்ச நாள் உட்கார வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இப்போது திமுகக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தெல்லாம் ஆகிட்டுருக்கு.
கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி, அதுவும் உதயநிதி மூலமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திமுக வட்டாரத்தில் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.